வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வந்துள்ள தைவான் நாட்டை சேர்ந்த பொருளாதார குழுவினர் முதல்வர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து புதுச்சேரியில் தொழில் தொடங்குவது குறித்து ஆலோசனை. கதிர்காமம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் உற்சவம். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி உட்பட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். பிரதமர் மோடியை கொலை செய்ய சமூக வலைதளத்தில் மிரட்டல் விடுத்த நபர் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மத்திய உள்துறை அமைச்சகம் திரும்ப பெற வேண்டும். முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கூட்டணி கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம். கதிர்காமம் செடல் திருவிழாவை ஒட்டி சாலையோரம் சிறுகடை அமைக்க அனுமதி வழங்க வேண்டும். வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வந்துள்ள தைவான் நாட்டை சேர்ந்த குழுவினர் முதல்வர் நாராயணசாமியை சந்தித்து மாநிலத்தில் தொழில் தொடங்குவது குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டனர். தைவான் நாட்டை சேர்ந்த பொருளாதார மற்றும் கலாச்சார இயக்குனர் தலைமையிலான குழுவினர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். இவர்கள் முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர் ஷாஜகான், தலைமை செயலர் அஸ்வனிகுமார் மற்றும் அரசு செயலர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். மேலும் தைவானில் உள்ள தொழிற்சாலைகளைப் போல் புதுவையிலும் தொடங்குவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து முதல்வர் நாராயணசாமி கூறும்போது தைவான் நாட்டின் முதலீடுகளை புதுச்சேரிக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கணினி, மொபைல், கணினி சாதனங்கள், கடல் பொருட்கள் பதப்படுத்துதல் ஆகியவற்றில் முதலீடு செய்ய ஏற்ற சூழல் புதுச்சேரியில் உள்ளதாகவும், புதுவை மற்றும் காரைக்காலில் இதற்கு தேவையான இடங்கள் அளிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்த அவர், புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளை தைவான் நாட்டை சேர்ந்த குழுவினர் பார்வையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். கதிர்காமம் பகுதியில் உள்ள முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் உற்சவத்தில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் செடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும். இவ்வாண்டு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மிக எளிமையான முறையில் திருவிழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி உட்பட திரளான பக்தர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் மற்றும் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல அபிஷேகப்பாக்கம் அடுத்த தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் சிங்கிரிகுடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலய கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு சமூக அமைப்புகள் மூலம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தவளக்குப்பம் சமூக ஆர்வலர் பகலவன் குடும்பத்தினர் சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பிரதமர் மோடியை கொலை செய்ய 5 கோடி தர யார் தயார் என சமூக வலைதளத்தில் தகவல் வெளியிட்ட புதுச்சேரியை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சத்யானந்தம். இவர் தனது முகநூலில் பிரதமர் மோடியை கொலை செய்ய தயார், அதற்கு 5 கோடி ரூபாய் கொடுக்க யார் தயார் என்று பதிவு போட்டார். இதை பார்த்த மணவெளி பகுதியை சேர்ந்த தங்கதுரை என்பவர் பொது அமைதியை சீர்குலைக்க முயற்சித்த சத்யானந்தம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதன் பேரில் காவல்துறை ஆய்வாளர் தனசெல்வம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி மோடியை கொலை செய்ய தயார் என பதிவிட்ட சத்யானந்தத்தை கைது செய்து அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 2 இடங்களில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதல்வர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிங்கம் பார்க் மற்றும் கெனடி கார்டன் அருகே உள்ள வாய்க்காலின் தடுப்பு சுவர்கள் இடிந்து விழுந்தது. இதனை அடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த 2 இடங்களிலும் புதிய தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது.
இதில் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரெயின்போ நகர் வாய்க்காலை உப்பனாறு வாய்க்காலுடன் இணைக்க புதிய கான்கிரீட் சுவருடன் கூடிய வாய்க்கால் அமைக்கும் பணியினையும் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மகாலிங்கம், கண்காணிப்பு பொறியாளர் சேகரன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன் உட்பட பலர் பங்கேற்றனர். பிறந்தநாள் விழா காணும் முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த முன்னாள் முதல்வர் ரங்கசாமி விழாவை ஒட்டி நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் வாரிய தலைவருமான பாலமுருகன் பிறந்த நாளை முன்னிட்டு கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து வில்லியனூரில் உள்ள மேற்கு மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள் திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் மேற்கு மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் சார்பில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆன்லைன் சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளை கல்விக் குழும இயக்குனர் தனத்யாகு பாராட்டினார். புதுச்சேரியில் மாணவ மாணவிகளுக்கு தரமான கல்வியை அளிப்பதில் தனக்கென ஒரு தனியிடத்தை பிடித்து சிறந்து விளங்கி வரும் ஆல்பா கல்வி குழுமமானது மாணவ மாணவிகளை விளையாட்டிலும் சிறந்தோங்கும் வகையில் பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் ஆல்பா பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்றனர். இதில் ஜூனியர் பிரிவில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் தருண் 2ஆம் பரிசினையும், சீனியர் பிரிவில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் சஞ்சய் மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவி கிருத்திகா ஆகியோர் முதல் பரிசை வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்நிலையில் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளை ஆல்பா கல்வி குழும இயக்குனர் தனத்யாகு பாராட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆத்மா திட்டம் மூலம் வேளாண் பெருமக்களுக்கு பாரம்பரிய நெல் வகைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு வேளாண் துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் ஆத்மா திட்டத்தின் வாயிலாக கரிக்கலாம்பாக்கம் உழவர் உதவியகம் சார்ந்த விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல்களை விவசாயம் செய்யும் விவசாயிகளை கண்டறிந்து பாரம்பரிய நெற்பயிரை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய நெல் வகைகளான பூங்கார், குள்ளக்கார் மற்றும் கருங்குருவை ஆகியவற்றை ஒவ்வொரு விவசாயிக்கும் சுமார் 20 கிலோ ஆத்மா திட்டத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்டது. மேலும் வேளாண்மை அலுவலர் ராஜவேலு பாரம்பரிய உற்பத்தி மற்றும் அதனால் விவசாயிகள் எவ்வாறு லாபம் அடையலாம் என்பதை குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். இந்த செயல் விளக்கத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். விழாவின் ஏற்பாடுகளை கிராம விரிவாக்க பணி அலுவலர் கிருஷ்ணன் முத்தையன் மற்றும் தம்புசாமி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். நிறைவாக ஆத்மா திட்ட மேலாளர் மருத்துவர் செல்லமுத்து நன்றியுரையாற்றினார். வானூர் வட்டம் திருநல்லூர் வி புதுப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு வடிவாம்பிகை திருக்கோவிலில் இடர்களை மகா வேள்வி மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருநல்லூர் எனும் வி புதுப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு வடிவாம்பிகை கோவிலில் இடர்களை மகாவேள்வி மிக சிறப்பாக நடைபெற்றது. வடிவாம்பிகை உடனமர் சந்திரசேகரர் ஆலயம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அந்நியர் படையெடுப்பால் பல ஆலயங்கள் சிதைந்து மண்மேடாக ஆக்கப்பட்டன. ஆனால் சந்திரசேகர சுவாமியின் அருள் ஒளி இடைவிடாது வீசிக்கொண்டிருப்பதனால் இன்னும் கருங்கல் கோயிலாக காட்சியளிக்கிறது. மேலும் சிறப்பான இந்த ஊரில் நாம் பிறந்து வாழ்ந்து வருகிறோம் என்பதே மிக மிக பெருமை மிக்கது என்பதை உணர்ந்து நமது ஊர் வளர்ச்சி அடைந்து அனைவரும் இறையாற்றல், நோயின்றி நிறைவான செல்வ வளமும் பெற்று ஒற்றுமையாக வாழ வேள்வியாகம் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வி புதுப்பாக்கம் ஊர் பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் செய்திருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன.
துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி தாவர்வியல் பூங்கா அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் முதல்வர் நாராயணசாமி உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற தடையாக உள்ள துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மத்திய உள்துறை அமைச்சகமானது கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி தாவர்வியல் பூங்கா அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நடைபெற்ற போராட்டத்திற்கு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையேற்றார். தொடர்ந்து உண்ணாவிரதத்தை முதல்வர் நாராயணசாமி துவக்கி வைத்து பேசினார். அப்பொழுது அவர், கடந்த 4.5 ஆண்டுகளாக மாநில வளர்ச்சியை தடுப்பதும், மக்கள் நல திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதும், மக்களின் உரிமைகளை பறிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் கிரண்பேடி ஈடுபட்டு வருவதாகவும், எனவே இந்த செயலை கண்டித்து பல கட்ட போராட்டங்களை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் நடத்தி வரும் நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகமானது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். போராட்டத்தில் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், ஜெயமூர்த்தி, ஜான்குமார் மற்றும் மத சார்பற்ற கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். சம்பளம் பெறாமல் பல மாதங்களாக கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நம் மாநில அரசு. கதிர்காமம் செடல் திருவிழாவில் தெருவோரம் சிறுகடை அமைக்க அனுமதி வழங்க வலியுறுத்தி வியாபாரிகள் ஆலயம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆண்டுதோறும் தை மாதத்தில் கதிர்காமம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இவ்வாண்டு கொரோனா நோய் தொற்று பரவும் என்பதால் செடல் திருவிழா மிக எளிமையாக நடைபெற்றது. மேலும் சாலையோரங்களில் சிறு வியாபாரிகள் கடை அமைப்பதற்கு காவல்துறையினர் மறுத்துள்ளனர். இதனை கண்டித்து வியாபாரிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் முத்துமாரியம்மன் கோவில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மங்களம் தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் துவக்கி வைத்தார். மங்களம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை, மோகன் நகர், மேல் சாத்தமங்கலம், மாரியம்மன் கோயில் எதிர்த்தெரு ஆகிய பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சுமார் 5,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் சோரியாங்குப்பம் இடுகாட்டு பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்தார். பாகூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்களின் புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் பாகூர் தொகுதிக்குட்பட்ட சோரியாங்குப்பம் இடுகாட்டு பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்தார். சோரியாங்குப்பம், குருவிநத்தம், இருளன் சந்தை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய சோரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். ஆனால் பாலம் பழுதடைந்து போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதையும், அந்த இடத்தில் புதர் மண்டி சுகாதாரக்கேடு உருவாகும் நிலை உள்ளதையும் பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும், மேலும் அந்த பகுதியில் உள்ள குடிநீர் குழாயை மாற்றி அமைக்க துரித நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அப்பொழுது பாகூர் தொகுதி பொதுச் செயலாளர் சிவராமன் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைரமுடி, பரமசிவம் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவா சபை சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவா சபை சார்பில் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் ரோடியர்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. அதன்படி பொன்னியம்மன் ஆலய தலைவர் மார்டின் பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சான்றோர்குல கிராமணியார் சபையின் அவைத்தலைவர் இளம்பூரணன், செயலாளர் துரை மற்றும் வாழ்வுரிமை சங்க தலைவர் தயாநிதி, செயலாளர் ஆதிநாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தின் நிர்வாக தலைவரும் புதுவை சான்றோர்குல கிராமணியார் சபையின் பொருளாளருமான தங்கராசுவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிறைவாக ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தின் பொருளாளர் செந்தில்குமார் நன்றி கூறினார். நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக தட்டாஞ்சாவடி பகுதியில் பிரச்சார இயக்கம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது.
நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முனைப்புடன் எதிர்கொள்ளும் வகையில் நாம் தமிழர் கட்சியானது பல்வேறு பிரச்சார உத்திகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் சின்னமான விவசாயி சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பிரச்சார இயக்கம் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கதிர்காமம் பகுதியில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் பிரச்சார இயக்கம் கட்சியின் தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் பிரியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் தென்னவன், பாஸ்கர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் பொதுமக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை விளக்க துண்டறிக்கை வழங்கப்பட்டது. மின்துறையை தனியார் மயமாக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மின்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சார்பில் மின்துறையை தனியார் மயமாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், ஊழியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை சரி செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மின்துறை தலைமை அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய கூட்டமைப்பின் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையேற்றார். பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி, தலைவர் அன்பு செல்வன், விஜயகுமார், தணிகைவேல் மற்றும் அருள்மொழி உட்பட ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் சாய்ந்து விழுந்த 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரத்தினை தனசுந்தராம்பாள் ட்ரீ ஆம்புலன்ஸ் அமைப்பின் நிர்வாகிகள் வேறு இடத்தில் நட்டு பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் புயலால் விழுந்த சுமார் 70 ஆண்டுகால அரசமரம் வேருடன் சாய்ந்தது. இதனை கண்ட பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் ட்ரீ ஆம்புலன்ஸ் குழு நண்பர் முத்து, பூரணாங்குப்பம் ஆனந்தன் தலைமையில் உழவர்கரை உதவி செயற்பொறியாளர் சிவக்குமார் ஒப்புதலுடன் கலாம் நற்பணி மன்றம் சிவக்குமார் முன்னிலையில் மேட்டுப்பாளையம் ITI வளாகத்தில் மீண்டும் உயிர்ப்பிக்க நடப்பட்டது. இதில் ITI முதல்வர் அழகானந்தம், நிலைய ஆசிரியர்கள் அரியரன், ஜெயபாலன், கிருஷ்ணன், பிரவீன்குமார், ராஜேந்திரன், லக்ஷ்மி மற்றும் ஈரம் ஃபவுண்டேஷன் ஏசுதாஸ், பூரணாங்குப்பம் ரவிச்சந்திரன், சுரேஷ் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி வந்துள்ள தைவான் நாட்டை சேர்ந்த பொருளாதார குழுவினர் முதல்வர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து புதுச்சேரியில் தொழில் தொடங்குவது குறித்து ஆலோசனை. கதிர்காமம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் உற்சவம். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி உட்பட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். பிரதமர் மோடியை கொலை செய்ய சமூக வலைதளத்தில் மிரட்டல் விடுத்த நபர் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மத்திய உள்துறை அமைச்சகம் திரும்ப பெற வேண்டும். முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கூட்டணி கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம். கதிர்காமம் செடல் திருவிழாவை ஒட்டி சாலையோரம் சிறுகடை அமைக்க அனுமதி வழங்க வேண்டும். வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.